ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கணத்தில் வந்து தொகைநிலை தொடர்கள் இதுதான் வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்னால் முதல்ல என்ன அப்படின்னு பார்ப்போம். தொடர்களில் தொகைநிலை தொகாநிலை அப்படின்னு வந்து என்னென்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. தொகாநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே வந்து உருவு வந்துடும். அதுதான் வந்து என்னென்னா தொகாநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொகைநிலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உருவு வந்து என்னென்னா மறைந்து வரும். அதுதான் வந்து என்னென்னா தொகைநிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். அதை வச்சு என்னென்னா உங்களுக்கு ரெண்டும் புரிஞ்சிடும். திருக்குறளை படித்தான். இங்கே பார்த்தீங்களா, திருக்குறளை படித்தான். திருக்குறளை ஐ வந்திருக்கா? ஐ அப்படின்றது வெளிப்படையாகவே வந்துருச்சு. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஐ அப்படின்றது ஒரு வேற்றுமை உருவு, அதனால் வெளிப்படையாக வந்துருச்சு. தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து ஐ வந்து மறைஞ்சு வந்தது அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா திருக்குறள் படித்தான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள் படித்தான், இதில் வந்து ஐ என்னது மறைஞ்சு வருது. மறைஞ்சு வந்தால் என்னது அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். தொகாநிலைனா வந்து என்னது வெளிப்படையாகவே வந்துடும். தொகைநிலை அப்படின்னா வந்து என்னென்னா நம்மளுக்கு மறைஞ்சு வரும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொகைநிலை தொடர் வந்து என்னென்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வேற்றுமை தொகை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த வேற்றுமை தொகைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 உருபு இருக்குங்க. வேற்றுமை தொகை வந்து மொத்தம் வந்து என்னென்னா வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் லாஸ்ட்டு வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மற்ற வேற்றுமைக்கெலாம் உருபு உண்டு. அது என்னென்னு பார்ப்போம். 6, 7, 8. ஓகேவா? இதில் வந்து 6 தொகைநிலை தொடரில் 6 இருக்குது. 1வது ஃபஸ்ட்டு டாபிக் தான் வந்து நம்ம பார்க்குறது வேற்றுமை தொகை. ஓகேவா? அந்த வேற்றுமை தொகையில் மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. அந்த வேற்றுமையில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து உருபு இல்லை, 8வதுக்கும் உருபு இல்லை. மற்றதுக்கெலாம் உருபு இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்கும். ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஐயால் கூயின் அது கண் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்னது? அது ஐயால் கூயின் அது கண் அப்படின்னா ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஒரு தொடரில் அப்படின்னா அது என்னது? 2ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகையில் வந்து வேற்றுமை தொகைனா மறைஞ்சு வரணும். ஐ மறைஞ்சு வந்தால் 2வது வேற்றுமை தொகை. ஆள் மறைஞ்சு வந்தால் என்னது? 3வது வேற்றுமை தொகை. கூ மறைஞ்சு வந்தால் 4வது வேற்றுமை தொகை. இதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் வேற்றுமை தொகை. ஓகேவா? இந்த வேற்றுமை தொகை எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு சென்டென்ஸோட பொருள் புரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, திருக்குறள் படித்தான் அப்படின்னா அங்கே என்ன மறைஞ்சு வந்திருந்தது? ஐ தான் மறைஞ்சு வந்திருந்தது. அப்படின்னா வந்து அது என்ன வேற்றுமை தொகையில் வரும்? திருக்குறள் படித்தான். இங்கே என்ன ஆக்சுவலி வந்திருக்கணும் அப்படின்னா திருக்குறளை படித்தான் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் என்ன வந்துருச்சு? திருக்குறள் படித்தான் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா என்ன மறைஞ்சு வந்திருக்கு? ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஐ மறைஞ்சு வந்தால் என்னது? முதலாம் வேற்றுமை தொகை. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்ப்போம். இன்னும் முதல் வேற்றுமைக்கு வேறு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கரிகாலன் கல்லணை கட்டினான். ஆக்சுவலி இங்கே என்ன வரணும்? ஐ வரணும். கல்லணை கட்டினான் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு வரணும். அதுதான் வந்து கரெக்டு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? இங்கே வந்து என்னென்னா ஐ வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ என்ன இது அப்படின்னா 2வது வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 3ஆம் வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை தொகை வந்து இப்படி வராது. 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வரும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். வேற்றுமை தொகை அப்படின்னா என்னது? அப்படியே மறைஞ்சு வரும். இதுவே 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா உருபும் மறைஞ்சு வரும், அதனால் வர பயனும் மறைஞ்சு வரும். அதுதான் வந்து 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். மண் குதிரை அப்படின்னா என்னது? மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குதிரை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மீனிங் தெரியுதா? இப்போ மண் ஆள் அப்படின்றது இங்கே என்னது? மறைஞ்சு வந்திருக்கு. ஆள் மட்டும்தான் இங்கே மறைஞ்சு வந்திருக்கா அப்படின்னு மண்ணால் குதிரை அப்படின்னா மீனிங் வருதானா? இல்லை. மண்ணால் என்னது? மண்ணால் செய்யப்பட்ட குதிரை அப்படின்னு வந்து வருது.
ஓகேவா? அப்போனா இது என்னது? உருபும் மறைஞ்சிருக்கு, பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் அது என்னன்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுவே வந்து ஐ இங்கே வந்திருந்தது, கீழே இன்னொரு பயன் மறைஞ்சு வந்திருந்ததுன்னா அது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடம். தண்ணீர் குடம் சொன்னால் என்ன வரும் அப்படின்னா தண்ணீரை உடைய குடம் அப்படின்னு வருமா? தண்ணீரை கொண்ட குடம் ஏதோ ஒன்று வரும். தண்ணீர் ஐ வந்துச்சா, தண்ணீரை குடம் மீனிங் வருமா அப்படின்னா வராது. தண்ணீரை கொண்ட குடம், தண்ணீரை வந்து என்னென்னா வைத்திருக்கும் குடம், ஏதோ ஒன்று பயன் வந்து வரும். அப்படி இருந்தால் தான் மீனிங் வரும். இதை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இது அப்படின்னா என்ன வேற்றுமை தொகை? 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே உருவும் மறைஞ்சு வந்திருக்கு, பயனும் மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பித்தளை குடம். பித்தளை குடம்னா என்னது? பித்தளையால் செய்யப்பட்ட குடம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பித்தளையால் செய்யப்பட்ட குடம், ஆள் வந்து மறைஞ்சு வந்திருக்கு, செய்யப்பட்ட மறைஞ்சு வந்திருக்கு. அப்படின்னா அது என்னது அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 4வது பார்ப்போம். 4வது வேற்றுமை உருபு என்ன நம்ம பார்த்தோம்? ஐ, ஆள், அதுக்கப்புறமா கூ அப்படின்னு பார்த்தோமா? 4வது வேற்றுமை வந்து என்னென்னா கூ. இந்த கூ மறைஞ்சி வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து என்னென்னா 4வது வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம 4வது வேற்றுமை தொகையை வந்து பார்க்குறோம். வேற்றுமைனா வேறு, வேற்றுமை தொகை வேறு. வேற்றுமைனா வெளிப்படையாக வரணும், வேற்றுமை தொகைனா மறைஞ்சி வரணும். வேற்றுமை தொகை இப்போ வேற்றுமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வரணும். கூ வந்து வெளிப்படையாக வரணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக வருது. ஸோ இது வேற்றுமை. இதுவே வேற்றுமை தொகை அப்படின்னா என்னது சொல்லணும்? நான் என் அம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே என்ன வந்திருக்கு? கூ வந்து மறைஞ்சி வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா இது வேற்றுமை தொகை. வெறுசாக வேற்றுமை அப்படின்னா என்னது? எனக்கு அம்மா வெளிப்படையாக வரணும். ஓகேவா? அடுத்தது இதுவே வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகைனா என்னென்னு பார்ப்போம். இதிலே வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூ மறைஞ்சி வரும், அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் மறைஞ்சி வரணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தொண்டு அப்படின்னா என்னது? எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ் தொண்டு அப்படின்னா என்ன பொருள்? தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு அர்த்தம். கூ மறைஞ்சி வந்திருக்கா? தமிழுக்கு செய்யும், இது என்னது? உருபு. இது வந்து பயன். உருபு பயன் ரெண்டுமே மறைஞ்சு வந்திருந்தால் அது என்னது? உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. கூ மறைஞ்சு வந்திருக்கிறதால கூ எதோட உருபுனா 4வதோட உருபு. ஸோ அதனால் 4வது வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து இன்னொரு வீடியோ கூட போடுறேன். இது கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து வேற்றுமை தொகையை கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணுற சொல்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு தான் வந்து என்னென்னா இது என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பிரித்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து இந்த செஷன் முடிச்சுட்டு கடைசியாக வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள், நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது 5ஆம் வேற்றுமை தொகை வந்து பார்ப்போம். அடுத்தது 5ஆம் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமை தொகைனா எது மறைஞ்சு வரணும்? ஐ, ஆள், கூ, இன் மறைஞ்சு வரணும். இன்னு இல்லைனா இல்லை, ரெண்டு சொல்லுவாங்க இதுக்கு. இன்னு இல்லைனா இல், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வரணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலை வீழ் அருவி அப்படின்னு நான் சொல்கிறேன். மலை வீழ் அருவி அப்படின்னா மலையின் வீழ் அருவி அப்படின்னு சொல்லலாம். மலை இன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்குதுன்னு அர்த்தம். மலையிலேருந்து நீங்கி எங்கே வந்து விழுது அப்படின்னா கீழே வந்து தானே அருவி விழும். மலையிலேருந்து நீங்கி வந்து விழுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே இன் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லலாம்னா 5ஆம் வேற்றுமை தொகை. இதுவே மலையின் வீழ் அருவி அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா 5ஆம் வேற்றுமை. இப்போ மறைஞ்சு வந்திருக்கிறதால என்னது? அது 5ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவே உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, இதில் என்னன்னு பார்ப்போம். உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, 5வது வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பழச்சாறு அப்படின்னு சொல்லலாம். பழச்சாறு எப்படி பிரிப்போம்? பழத்தில் இருந்து பிழியும் சாறு அப்படின்னு சொல்லலாமா?
அதன பழச்சாறுக்கு வந்து டெஃபினேஷன் அதன பழத்துலேருந்து பிரியும் சாறு. இல் அப்படின்றது வந்திருக்கு, கூட வந்து பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. உருபு மட்டும் இல்லை, பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்படின்னா என்னது? உருபும் பயனும் உடன் தொகை. இல் வந்திருக்கு, அதனால் என்னதுன்னா 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்றது தான் வரும். ஓகேவா? அடுத்தது 6வது வேற்றுமை பார்க்கலாம். 6ஆம் வேற்றுமை பார்த்திங்கன்னா அதுக்கான உருபு என்ன அப்படின்னா அது. இது ஈஸி தான். ராமன் வில், கிருஷ்ணன் சொல் அப்படின்னு வச்சுப்போம். ராமன் வில் அப்படின்னா வந்து இங்கே என்ன மறைஞ்சு வந்திருக்கு? அது மறைஞ்சிருக்கு. ராமன் அது வில். கிருஷ்ணன் சொல்னால் இங்கே என்ன மறைஞ்சிருக்கு? அது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. கிருஷ்ணன் அது சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களோட உடைமையை வந்து சொல்கிற பொருளில் வந்து அது வரும் அடிக்கடி. எனது பேனா, எனது புத்தகம், எனது வேறு என்ன சொல்லலாம், எனது மேஜை, எனது நாற்காலி, நண்பனது கை, நண்பனது பேனா அப்படின்னு சொல்லலாம். யாரோடையாவது உரிமை பொருளாக இருக்கும். பட் அந்த உரிமையானா என்னென்னு பார்த்தீங்கன்னா முறை வராது. எனது அம்மா அப்படின்னு வராது, எனக்கு அம்மா அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அதனால் ஆளை பற்றி சொல்லும்போது அது மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்னென்னா இது மாதிரி பொருளை பற்றி சொல்லும்போது சொல்லலாம். ஓகேவா? அதான் வந்து சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணன் அது சொல், ராமனது வில். அது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அப்படின்னா இது என்னது? 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 6ஆம் வேற்றுமை தொகை. இதுவே வந்து என்னென்னா உருபும் பயனும் உடன் தொகை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து கிடையாது. உருபும் பயனும் உடன் தொகையே. அதனால் ரொம்ப நிம்மதி. நோ, அதனால் 6ஆம் வேற்றுமை உருபு கிடையாது. ஸோ என்னென்னா இது கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை தொகைக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா 7ஆம் வேற்றுமைக்கு கண் பார்த்தோம்ல. கண் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இடமை சொல்ல வரும், இல்லை காலத்தை சொல்ல வரும் கண் அப்படின்றது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாலையின் கண் மழை பெய்தது அப்படின்னு வச்சுப்போம். கண் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. கண் வெளிப்படையாக வந்தால் என்னது? 7வது வேற்றுமை அப்படின்னு அர்த்தம். இதுவே கண் மறைஞ்சு போச்சு, மாலையின் மழை பெய்தது, இது என்னது அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு அர்த்தம். கண் மறைஞ்சு வந்திருந்தது அப்படின்னா. ஓகேவா? இதுவே வந்து காலத்தை வச்சு பார்த்துட்டோமா, இடத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னு சொல்லலாமா? ஊரின் கண் மழை பெய்தது வெளிப்படையாக வந்திருக்கு. இதுவே மறைஞ்சு வரணும்னா ஊரின் மழை பெய்தது அப்படின்னு மறைஞ்சு வந்தால் அது என்னது? 7ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொகை. உருபும் பயனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருபும் மறைஞ்சிருக்கணும், பயனும் மறைஞ்சு வந்திருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மதுரை கோவில் அப்படின்னு சொல்லலாம். மதுரை கோவில் அப்படின்னா என்னது? மதுரை கண் உள்ள கோவில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மதுரை கண், மதுரை கண் உள்ள கோவில். இங்கே உள்ளன்றதை நான் எழுதுகிறேன். மதுரை கண் உள்ள கோவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் அப்படின்றது உருபு, அது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி என்னது? உள்ள அப்படின்றது என்னது? பயன், அதுவும் மறைஞ்சு வந்திருக்கு. உருபும் பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ உருபும் பயனும் உடன் தொகை. கண் அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகையோட உருபு. அதனால் வந்து என்னது? 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து 7 இதையும் நம்ம பார்த்தாச்சு. 7 வந்து என்னென்னா உருவும் வேற்றுமை தொகையும் பார்த்தாச்சு, வேற்றுமைனாலும் என்னென்னு பார்த்தாச்சு, வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைனாலும் என்னென்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சாரி, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் என்னென்னு பார்த்துருவோம். முதல் வேற்றுமை, இதுக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எழுவாய் வேற்றுமைனா என்னென்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கபிலன் எழுதினான், மங்கை பாடினாள். இது மாதிரி நார்மலாக வர்ற சென்டென்ஸ். இதுக்கு வந்து வேற்றுமை உருபு அப்படின்னே ஒன்று கிடையாது, உருபே கிடையாது ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கு. ஓகேவா? அதனால் ஈஸி. இது மாதிரி ப்ளைனான சென்டென்ஸாக வரும். இது மாதிரி வந்தால் முதல் வேற்றுமை அப்படின்னு நம்ம போட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைன்னு ஒன்று இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். 8ஆம் வேற்றுமை இதுக்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை. விழி வேற்றுமை அப்படின்னு பேர். எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலா வா, கந்தா போ. இப்படி வந்து என்னென்னா கட்டளையிட்டு சொல்கிறாங்கல்ல, விழிச்சி கூப்பிட்டு கபிலா கந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து விழிச்சி கூப்பிட்ற வேற்றுமை. இதுதான் வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் என்னது நோ உவம உருபு, சாரி உவம உருபுன்னு சொல்கிறேன், இது வேற்றுமை உருபு கிடையாது. ஓகேவா, இது மாதிரி உருபு வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து முதல் வேற்றுமை. 8வது வேற்றுமையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா 8 வேற்றுமையும் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது வந்து என்னென்ன வேற்றுமையா வேற்றுமை தொகையா என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் என்னென்னா தொகைநிலை தொடரில் மற்ற தொகையெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரசிலை, கபிலன் கவிதை எழுதினான். இது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. வேற்றுமையா வேற்றுமை தொகையா இல்லை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையா அப்படின்லாம் வந்து என்னென்னா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கூண்டு கிளி, அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்லலாம். கோதுமை ரொட்டி, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா பால் பாத்திரம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எந்த புக்லேயும் இருக்காது, இதெல்லாம் நானே சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராமன் தம்பி, என் கை, சென்னை பூங்கா. இதுக்கெலாம் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மற்ற தொகையெல்லாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.